ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் கூறியது தவறில்லை என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு வித்யா சேவா ரத்னா விருது வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மதுரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு தமிழகம் வந்துள்ள முதலமைச்சரால் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மிக குறைவாகவே பெற்று வந்துள்ளதாகவும், வெளிநாட்டு பயணம் 100% தோல்வியில் முடிந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் கூறியதில் தவறில்லை. கூட்டணி என்பதை பேரறிஞர் அண்ணாதான் உருவாக்கி அனைவரது பங்கேற்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூட்டணியை ஏற்படுத்தினார். கூட்டணியில் உள்ளவர்களுக்கும் கருத்து சுதந்திரமும் உரிமையும் உள்ளது என்று தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த விளம்பரத்தின் அடிப்படையிலே பார்க்கிற போது பிற மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் ஈட்டி வந்த முதலீடோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக மிக குறைவாக மாண்புமிகு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் 100% தோல்வியிலே முடிந்ததாக பார்க்கப்படுகிறது. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை போட்டதும் அவருடைய அட்மின் தான், அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான். அதுக்கு உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்காரு. ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின்கிட்ட கேட்டு சொல்றேன்னு அவரே சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை அவங்க கேட்கறத எல்லோருக்குமே உரிமை இருக்கு. பெரம்பலூர் அருகே இரு வெவ்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக அரசு மது பாட்டில்களை விற்பனை செய்த பெண் உட்பட 2 பேரை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்து சிறைக்கு அனுப்பினர். பெரம்பலூர் மாவட்டம் நத்தக்காடு கிராம பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக பெரம்பலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் வினோத் கண்ணன் தலைமையிலான போலீசார் நத்தக்காடு பகுதியில் ரோந்து பணியை மேற்கொண்ட போது அங்கு சோதனையிட்டதில் அப்பகுதியைச் சேர்ந்த ராமராஜன் என்பவரின் மகன் மயில்வாணன் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த 26 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பினர். இதேபோன்று வெண்பாவூர் கிராம பகுதியில் அதே ஊரை சேர்ந்த ஜெயபால் என்பவரின் மனைவியான தனம் என்பவர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்ததாக அவரையும் கைது செய்து அவரிடமிருந்து 30 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு 2026 என்றும், எதற்காக நாம் அனைவரும் ஜாதி மதத்தை கடந்து மக்களோடு மக்களாக இணைந்து சேவை புரிய வேண்டும் என்று மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ருசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றும் நிகழ்வு பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ருசி ஆனந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 30 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பெண்களுக்கு நல உதவியாக புடவைகள் வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு 2026 என்றும், அப்போது நாம் கண்டிப்பாக ஆட்சியில் அமர்வோம். இதற்காக நாம் அனைவரும் ஜாதி மதத்தை கடந்து மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் மேல வீதியில் 50 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். கொடியேற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆனந்துக்கு கட்சியினர் செங்கோலை பரிசாக வழங்கி கௌரவித்தனர். இன்று தளபதி அவர்களின் அறிவித்தலின்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடியேற்றும் விழா இன்று நடைபெற்றது. சுமார் ஒரு 5 இடத்துல இன்னைக்கு கொடியேற்றிருக்கிறோம். குட்டி கோபி அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கொடியேற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்க சொந்த இடத்துல நண்பர் ரவீந்திரன் அவர்களுடைய இடத்துல 50 அடி கொடி ஏற்றிருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் கொடியேற்று விழாவை தளபதி அவர்கள் அனுமதி பெற்று ஏற்ற சொல்லியிருக்கிறார். அதுபடி எல்லா மாவட்டங்களிலும் ஏற்றிக்கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் உத்தரவின் பேரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கண்டறிய தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காட்டுநல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் உள்ள கண்ணன் என்பவரது கடையில் குட்கா, பான் மசாலா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கீழ்பண்ணாத்தூர் காவல் ஆய்வாளர் லட்சுமி தலைமையில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சோதனை செய்தபொழுது ஹான்ஸ் மற்றும் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் கண்ணனை கைது செய்து திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.
தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவில்லத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன், மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள குறிப்பேட்டில் அமைச்சர் அன்பரசன், வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைப்போம் என உறுதியேற்பதாக கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் மற்றும் நினைவகங்கள் குறித்த தகவல் அறியும் வண்ணம் QR கோடு ஸ்கேன் செய்து தளத்தினை பார்வையிட்டார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.